நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ராணுவ பயிற்சி பள்ளிகளில் காயமடைந்து மாற்றுத்திறனாளியாகும் துணிச்சல் மிகு வீரர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் முப்படை அலுவலகங்களில் உட்கார்ந்து பணிபுரிய வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பு அகாடமி, இந்திய ராணுவ அகாடமி போன்றவற்றில் பயிற்சியின் போது எதிர்பாராத விதமாக காயமடைந்து கை கால்களை இழந்தவர்கள் ராணுவ பணிக்கு சேர்க்கப்படுவதில்லை. குறிப்பாக 1985 முதல் இதுவரை சுமார் 500 பேரும் 5 ஆண்டுகளில் மட்டும் 20 பேரும் மாற்றுத்திறனாளியாகி வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பயிற்சி பள்ளிகளில் காயமடைந்து மாற்றுத்திறனாளியாகும் நபர்களுக்கு மாதந்தோறும் 40,000 கருணை தொகை வழங்கப்பட்டாலும் முன்னாள் ராணுவத்தினருக்கு வழங்கப்படுவது போல ஓய்வூதியம், மருத்துவ சிகிச்சை ஆகியவை வழங்கப்படுவதில்லை. இதுகுறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று ராணுவ பயிற்சி அகாடமிகளில் காயமடைகிற அல்லது மாற்றுத்திறனாளியாகிற துணிச்சல் மிகு வீரர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் முப்படைகளிலும் உட்கார்ந்து பணிபுரியும் வேலைகளை அவர்களுக்கு வழங்குவது குறித்து ஆராய வேண்டும். அவர்களது மருத்துவ செலவுக்காக மாதந்தோறும் வழங்கப்படும் 40,000 ரூபாய் கருணை தொகையை உயர்த்துவது குறித்தும், பயிற்சியின் போது காயமடைந்து மாற்றுத்திறனாளியாக மாறுபவர்களுக்கும் உயிரிழக்கும் வீரர்களுக்கும் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். இதுகுறித்து மத்திய அரசும் பாதுகாப்பு படைகளும் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்.